சென்னை சமிர்தா படிக்கும் போதே சம்பாதிக்கலாம். சினிமாடம் வியூவர்ஸுக்கு வணக்கம். இந்த வீடியோ ரிவ்யூவில் நம்ம பார்க்க இருக்கிற திரைப்படம் மணிரத்னம் இயக்கத்தில் வெளியாயிருக்கும் தக் லைஃப். கமல்ஹாசன், சிலம்பரசன், த்ரிஷான்னு ஒரு பெரிய ஆன்சாம்பிள் காஸ்ட் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. ஸோ ட்ரெய்லர் பார்த்தப்பே நமக்கு இது ஒரு ஆக்ஷன் கேங்ஸ்டர் ட்ராமா அப்படிங்கிறது தெரிய வந்தது. ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் பில்ட் ஆச்சு. அதுக்கு பூஸ்ட் பண்ணுற மாதிரி ஏஆர்ரஹ்மானோட சாங்ஸும் பயங்கர ஹிட்டாக இருந்தது. ஸோ இந்த எக்ஸ்பெக்டேஷனை படம் பூர்த்தி செய்தால் படம் சொல்கிற விஷயம் என்ன, அது எந்த அளவு சிறப்பாக சொல்லியிருக்காங்க, எங்கேஜிங்காக சொல்லியிருக்காங்க, இதெல்லாமே இந்த ரிவ்யூவில் பார்க்கலாம். வாங்க ரிவ்யூக்குள்ளே போகலாம். படத்தோட ஒன்லைன் என்ன அப்படிங்கிறத பார்த்தலாம். ட்ரெய்லர் பார்த்தப்பே நமக்கு தெரிஞ்சிருக்கும் இதுதான் ஒன்லைன் அப்படிங்கிற மாதிரி ஒரு லைனை நம்ம ப்ரெடிக்ட் பண்ணியிருப்போம். அதே தான் ஒன்லைன், அதில் எந்த சேஞ்சும் இல்லை. இன்ஃபேக்ட் ட்ரெய்லரே ரொம்ப ரிவீலிங்காக தான் இருந்துச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். வளர்ப்பு அப்பாவோட ராஜ்யத்தை பிடிக்க நினைக்கிறாரு மகன். அதுக்கு என்ன காரணம், அதுக்கு பின்னணியில் இருக்கிற விஷயங்கள்லாம் என்ன, அண்ட் அப்பா எப்படி அதை கவுண்டர் அட்டாக் பண்ணார் அப்படிங்கிறது தான் இந்த தக் லைஃப். படத்தில் நடிகர்களோட பங்களிப்பெல்லாம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பார்த்தலாம். கதையின் நாயகன் ரங்கராய சத்திவேலாக கமல்ஹாசன். ஃபர்ஸ்ட் ஹாஃபில் அவர் நிச்சயமாக அந்த ஒரு வாக் இன் த பார்க் ரோல் மாதிரி தான் இருந்துச்சு. ஒரு டான், ஒரு எம்பையரை கட்டியாள்றாரு, ஒரு ஃபேமிலியை கட்டியாள்றாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு யூஷுவல் ஸ்டீரியோடைப்புக்கான ஒரு ரோல் தான். அதை சிறப்பாகவே ஹேண்டில் பண்ணியிருக்காரு. செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் மொமெண்டம் மாறுது, ஒரு டைமென்ஷன் மாறுது அந்த கேரக்டருக்கு. நிறைய எமோஷன்ஸ் தேவைப்படுது, அதையும் சிறப்பாகவே வழங்கியிருக்காரு. குறிப்பாக செகண்ட் ஹாஃபில் ஃபைட் காட்சிகளுக்கும் சிறப்பாகவே கொரியோகிராஃப் பண்ணப்பட்டிருக்கு. அதுக்கு கமலுமே ஒரு சிறப்பான ஒரு உழைப்பை கொடுத்துருக்காரு அப்படின்னு நினைக்கிறேன். அது படமாக்கப்பட்ட விதமும் சரி, கமலோட நடிப்பும் சரி, இந்த படத்துக்கு ப்ளஸ்ஸாகவே இருக்குது. அமரன் அப்படிங்கிற மற்றும் ஒரு ஹீரோ கேரக்டரில் சிலம்பரசன், டிஆர் சிறப்பான ஒரு பெர்ஃபார்மன்ஸ். கமலோட அவர் பேசுகிற அந்த எக்ஸ்சேஞ்சஸ் அண்ட் டைலாக் டெலிவரி எல்லாமே ரொம்ப சிறப்பாகவே இருந்துச்சு. அந்த இன்ஃபேக்ட் அவங்களுக்குள்ளே நடக்கிற அந்த கான்வர்சேஷன் நமக்கு ஒரு கியூரியாசிட்டியை க்ரியேட் பண்ணுது. அவங்க ரெண்டு பேரும் இன்னும் படம் ஃபுல்லாக பேசியிருந்தா கூட பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கு காரணம் சிம்புவோட பெர்ஃபார்மன்ஸும் அப்படின்னு கூட சொல்லலாம். செகண்ட் ஹாஃபில் அகைன் இவரோட கேரக்டர் வேற ஒரு டைமென்ஷன் மாறுது. பட் செகண்ட் ஹாஃபில், அதாவது ஃபர்ஸ்ட் ஹாஃபில் இருந்த மொமெண்டம் அப்படிங்கிறது செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் மிஸ் ஆன ஃபீல் இருக்குது இவரோட பெர்ஃபார்மன்ஸில். அதுக்கு காரணம் அந்த கேரக்டர் அந்த மாதிரி மாறிட்டது தான் அப்படின்னு நினைக்கிறேன். நெவர்தலெஸ் ஒரு நீட்டான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காரு எஸ்டிஆர். படத்தோட ஃபீமேல் லீட்ஸாக த்ரிஷா கிருஷ்ணன் அண்ட் அபிராமி ரெண்டு பேருமே அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸாக காட்டியிருக்காங்க. அந்த கேரக்டருக்கு ஒரு எமோஷனல் டெப்ஸும் ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அவங்க கேரக்டரே கிட்டத்தட்ட ஒரு மென் சோகம் சேர்க்கப்பட்டு தான் எழுதப்பட்டிருக்கு. அதை புரிஞ்சுக்கிட்டு சிறப்பான பங்களிப்பை கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ரெண்டு பேருமே ஈக்குவலாக ஸ்கோர் பண்ணுறாங்க. பட் செகண்ட் ஹாஃபில் ரெண்டு பேருக்குமே கொஞ்சம் சைட்லைன் பண்ணப்பட்ட ஒரு ஃபீல் தான் எனக்கு வந்துச்சு. பட் நெவர்தலெஸ் பெர்ஃபார்மன்ஸாக நீட்டாகவே இருந்துச்சு. இவங்களை தாண்டி படத்தில் ஒரு லாரி நிறைய கேங்ஸ்டர்ஸ் வராங்க. அதில் நம்மளை இம்ப்ரெஸ் பண்ணுறது என்னமோ 3 பேர் தான். நாசர், ஜோஜு ஜார்ஜ் அண்ட் பகவதி பெருமாள். இவங்க 3 பேரோட கேரக்டர் தான் ஓரளவு டெப்த்தோட எழுதப்பட்டிருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் இவங்க 3 பேருமே ஒரு சிறப்பான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க. நாசர் அந்த அவர் பேசுகிற டைலாக்ஸாக இருக்கட்டும், அவரோட அந்த கேரக்டருக்கு இருக்கிற அந்த கன்சர்ன், அவர் ஏன் இப்படி இருக்கார் அப்படின்னு சொல்கிறதுக்கான ஒரு சாலிட் ரீசனோட இருக்கிற அந்த ஸ்டோரி லைன், இது எல்லாமே நம்மளை இம்ப்ரெஸ் பண்ணுது. அண்ட் ஜோதி ஜார்ஜ் மிரட்டலாக இருக்கார், வர சீன் எல்லாமே பிளாஸ்ட் பண்ணியிருக்காரு. கிட்டத்தட்ட நமக்கு என்ன மாதிரி ஒரு ஃபீல் ஆகுதுன்னா, இன்னுமே அவருக்கு நிறைய காட்சிகள் கொடுத்துருக்கலாம், படம் ஃபுல்லாகவே அவரோட ப்ரெசன்ஸ் இருந்திருக்கலாம் அப்படின்னு எங்கே வச்சிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். இவனை தாண்டி போலீஸாக வர அசோக் செல்வன் அண்ட் அவரோட எக்ஸ் ஒய்ஃபாக வர ஐஸ்வர்யலட்சுமி அண்டு அசோக் செல்வனோட உயர் அதிகாரியாக வர சேத்தன், இவங்க எல்லாருக்குமே அங்கங்கே ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்படின்னாலுமே இன்னுமே கொஞ்சம் பெட்டரான ரோல் எழுதப்பட்டிருக்கலாம். அதுவும் அசோக் செல்வனோட கேரக்டர் வந்து ஆரம்பத்தில் வரப்போ நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பில்டப் கொடுத்துருந்தாங்க. அவரோட கேரக்டர் நிச்சயமாக கதையில் ஒரு பெரிய திருப்பம்லாம் ஏற்படுத்த போகுது அப்படின்லாம் நம்மளாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். பட் அதுக்கான ஸ்கோப் படத்தில் இல்லாத மாதிரி போயிடுது. பட் கொடுக்கப்பட்ட வேலையை சிறப்பாக செஞ்சுருக்காரு அசோக். இவங்களை தாண்டி இன்னும் சில சப்போர்ட்டிங் ரோல்ஸில் வையாபுரி, தனிகலபரணி, வடிவுக்கரசி, சினி ஜெயந்த் வந்துட்டு போகிறாங்க. பட் இவங்க எல்லாருக்குமே ஒரே ஒரு பாட்டில் ஆன சானியா மல்கோத்ராக்கு என்ன அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கப்பட்டிருந்தோ அதே அளவு இம்பார்ட்டன்ஸ் தான் படத்துலையும் கொடுக்கப்பட்டிருந்தது. இது கொஞ்சம் டிசப்பாயிண்டிங்கான ஃபீல் தான். படத்தோட பாசிட்டிவ்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப நிதானமான வேகத்தில் தான் போகுது. கிட்டத்தட்ட ஒரு டைலாக் ட்ரிவன் ட்ராமா மாதிரி தான் படமே நகருது. ஒரு ஆக்ஷன் கேங்ஸ்டர் ஃபிலிம் இவ்வளோ கிரவுண்டடாக போகுதே அப்படிங்கிற ஒரு சர்ப்ரைஸும் நமக்கு இருந்தது படம் ஃபுல்லாகவே அப்படின்னு சொல்லலாம். அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் டோட்டலாகவே இந்த ஒரு நிதானமான பேஸ் அப்படிங்கிறத மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. பட் எங்கேயுமே போர் அடிக்கலை அப்படிங்கிறது ஒரு பாசிட்டிவான விஷயம். அப் டு த இன்ட்ரோல் மார்க் வரைக்குமே இதே பேஸை தான் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஸ்டோரி அண்ட் டைலாக்ஸ் இதுக்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அந்த கேரக்டர்ஸை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்களை மட்டுமே கவனம் செலுத்தியிருக்காங்க. அதை ஒரு பாசிட்டிவாகவே நான் பார்க்குறேன். இன்ஃபேக்ட் ஒவ்வொரு கேரக்டர்ஸை இன்ட்ரோ பண்ண விதம், இந்த உலகம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத காட்டின விதம், அந்த ஒவ்வொரு கேரக்டர்ஸ்க்கும் இடையில் இருக்கிற ஈக்குவேஷன்ஸை எஸ்டாப்ளிஷ் பண்ண விதம், இதெல்லாமே நல்லது ஒரு டென்ஷனை பிற்பாதியில் கொண்டு வரதுக்கு உதவி இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அதாவது டுவர்ட்ஸ் இன்ட்ரோல் பிளாக் சொல்கிறேன். ஸோ அந்தளவு ஒரு சின்சியரான ரைட்டிங் அதில் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் தெரிஞ்சுது. எக்ஸிக்யூட் பண்ணுறதுலையும் இந்த மாதிரி தான் நான் இந்த கதையை எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிற அந்த அடாசிட்டியும் நிச்சயமாக பாராட்டத்தக்கது.
அடுத்த ரவி கே சந்திரனோட சினிமாட்டோகிராஃபி இந்த படத்தோட ஒரு பெரிய ப்ளஸ். ஜெய்சால்மரா இருக்கட்டும், அந்த ஸ்னோ மவுண்டெயின்ஸாக இருக்கட்டும், திருச்செந்தூர் கடலாக இருக்கட்டும், அண்ட் தி அதர் ஹேண்ட் கோவாவோட அந்த கேசினோவாக இருக்கட்டும், அண்ட் ஓல்டு டெல்லியோட அந்த கன்ஜஸ்டட் ஏரியாஸாக இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே சிறப்பாக படம் பிடிச்சிருக்கு அந்த கேமரா. அந்த கதை வெவ்வேறு லேண்ட்ஸ்கேப்பில் நகர்றது சினிமாட்டோகிராஃபிக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ஒரு அந்த திரை விருந்து அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு வேர்டுக்கு சினானிமஸாக தான் இந்த சினிமாட்டோகிராஃபி இருந்தது அப்படின்னே சொல்லலாம். அடுத்தது அன்பரிவோட ஆக்ஷன் கொரியோகிராஃபி செகண்ட் ஹாஃபுக்கு ஒரு பெரிய பலமாக இருந்திருக்கு. ஒரு கேரக்டர் வேற ஒரு டைமென்ஷனில் ரிட்டர்ன் வரப்போ அவருக்கு இந்த மாதிரியான ஒரு ஸ்கில்லாம் இருக்குது அப்படிங்கிறப்போ அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணுற மாதிரியான ஆக்ஷன் கொரியோகிராஃபி தேவைப்பட்டிருக்கு. அதை சிறப்பாகவே கொண்டு வந்திருக்காங்க. அந்த ஸ்டன் காட்சிகள் தான் கிட்டத்தட்ட படத்தோட ஒரு கூஸ்பம் மூமெண்ட்ஸை இன்டியூஸ் பண்ணுது அப்படின்னே சொல்லலாம். படத்தில் இதெல்லாம் பெட்டராக இருந்திருக்கலாம் அப்படிங்கிறத பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃபில் அந்த கிடைச்ச அந்த மொமெண்ட்டை செகண்ட் ஹாஃபில் வேஸ்ட் பண்ணுற அந்த தமிழ் சினிமாவோட யூஷுவல் ஃபார்முலா இந்த படத்துலையும் கண்டினியூ ஆகிருக்கிறது எனக்கு பெரிய வருத்தம் தான். ஃபர்ஸ்ட் ஹாஃபில் இருந்த சாலிட் ரைட்டிங், அந்த கேரக்டர் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் எல்லாம் செகண்ட் ஹாஃபில் டோட்டலாக காணாமல் போனது ஏன் அப்படிங்கிறது புரியல. செகண்ட் ஹாஃபில் புதுசாக வேறு நிறைய கேரக்டர்ஸை கொண்டு வராங்க. அது கொஞ்சம் கன்வீனியன்ட்டான ரைட்டிங்காக தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. ஏன்னா அதுக்கப்புறம் அந்த செகண்டரி கேரக்டர்ஸ்லாம் வச்சு வர ட்விஸ்ட்டோ சரி, இல்லை வர கதையோட்டமோ சரி, கொஞ்சம் படத்துக்கு ஒட்டாத ஃபீல் தான் இருக்குது. அது ஆர்கானிக்காகவும் செட் ஆகலை. இந்த ரொம்ப ரொம்ப சுமாரான செகண்ட் ஹாஃப் ஓரளவு ஓகேவாக இருந்த ஃபர்ஸ்ட் ஹாஃபை செம சூப்பர்னு சொல்ல வச்சிருது. அந்தளவு ஒரு ஃபீலையும் நமக்கு இன்டியூஸ் பண்ணிடுது. அந்தளவுக்கு ஷேடோவாக ரைட்டிங் இருந்தது அப்படின்னே சொல்லிடலாம். அதுவும் செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே ரிவெஞ்ச் தான் அப்படிங்கிறது நமக்கு படத்தோட ட்ரெய்லர் பார்த்தவே நமக்கு தெரிஞ்சிருச்சு. படம் ஆரம்பித்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடியிறப்பவும் நமக்கு தெரிஞ்சிருச்சு. பட் அந்த ரிவெஞ்ச் மோட் அப்படிங்கிறது கொஞ்சம் ஸ்மார்ட்னஸோட எக்ஸிக்யூட் பண்ணப்பட்டிருக்கலாம். கொஞ்சம் அதில் பிரில்லியன்ஸும் காட்டியிருக்கலாம். ஹீரோ எந்தளவுக்கு ஒரு டெக்ஸ்டரிட்டியோட செயல்படுறார் அப்படிங்கிறதையும் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கலாம். பட் அப்படிலாம் எதுவுமே இல்லாமல் ரொம்ப ஃப்ளாட்டாக, ரொம்ப முன்னாடியே சொன்ன ரொம்ப ஷேலோவாக அதை எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க. அதுதான் நிச்சயமாக இந்த படத்தோட ஒரு பெரிய ட்ராபேக் நினைக்கிறேன். எல்லாமே ரொம்ப கன்வீனியன்ட்டான ரைட்டிங்காகவே இருக்குது. இதை தவிர்த்துருக்கலாம். அண்ட் இது கூட ஆட் ஆனால் ரொம்ப ரொம்ப ஃப்ளாட்டாக எந்த எமோஷன்ஸும் ஸ்டிர் பண்ணாமல் நிறைய கேரக்டர்ஸ் வச்சு ஸ்ட்ரகிள் பண்ணுற ஒரு படமாக தான் செகண்ட் ஹாஃபே ட்ராவல் ஆகுது. டூ மச் டைலாக் ட்ரிவன் மூவியாகவும் செகண்ட் ஹாஃப் மாறி இருக்கு. இது ஒரு பெரிய மைனஸ் தான். அண்ட் ஐஸ்வர்யலட்சுமி கேரக்டரை வச்சு வர ஒரு ரிவீலும் அப்படியா அப்படின்னு தான் கேட்கவே தவிர இதில் ஒரு பெரிய ஒரு ட்விஸ்ட்டு, இது வந்து ஒரு வாவ் மூமெண்ட் அப்படின்லாம் நம்மளை ஃபீல் பண்ணவே வைக்கவே இல்லை. பட் அப்படி ஃபீல் பண்ண வச்சிருக்கணும் இந்த கதை. அப்படி இல்லை அப்படிங்கிறது தான் ஏமாற்றம். இந்த எல்லா விஷயத்தையும் சம்மப் பண்ணி ஒரே பாயிண்ட்ல சொல்லணும் அப்படின்னா, மொத்த படமும் ஒரு ப்ரெடிக்ட் அண்ட் வின் கான்டெஸ்ட்டாக இருந்தது அப்படின்னா எல்லா ஆடியன்ஸுமே இந்த வின்னர்ஸாக இருந்திருப்பாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். அந்தளவு ரொம்ப ப்ரெடிக்டபிளான ஸ்க்ரீன் பிளே செகண்ட் ஹாஃபை ஏமாற்றமடைய செஞ்சிருக்கு. ஆன் தி அதர் ஹேண்ட் ரஹ்மானோட பிஜிஎம் நிறைய காட்சிகளை எலிவேட் பண்ணியிருக்கு. எமோஷன்லெஸ் காட்சிகளாக சில ஷார்ட்ஸாக சிலது வந்தாலும் அது பேக்ரவுண்ட் மியூசிக்கோட கேட்குறப்போ ஒரு நல்ல ஒரு ஃபீல் வந்துடுது அப்படின்னே சொல்லலாம். அண்டு எனக்கு பர்டிகுலராக ஒரு சின்ன சீக்வன்ஸில் டிசப்பாயிண்ட் இருந்தது பேக்ரவுண்ட் ஸ்கோரில். அது எது அப்படின்னா இன்டர்வல் பிளாக்ல வர அந்த பிஜிஎம் தான். ஹாரி பாட்டர் வைப்ஸ்லாம் சில மியூசிக்லாம் ஆட் பண்ணியிருந்தாங்க. அதை தவிர்த்திருக்கலாம். இதெல்லாம் விட ஒரு பெரிய டிசப்பாயிண்ட் என்னென்னா, நிறையா பாடல்கள் ஹிட்டாக இருந்தது. விண்வெளி நாயகமாக இருக்கட்டும், இல்லை முத்தமலையாக இருக்கட்டும், இல்லை அஞ்சு வண்ண பூவாக இருக்கட்டும், இது எல்லாமே பயங்கர ஹிட்டான மெட்டீரியல். பட் இதை படத்தில் யூஸ் பண்ண விதம் அப்படிங்கிறது அதோட ஃபுல் பொட்டென்ஷியலுக்கு இல்லை அப்படிங்கிறது ஒரு ஏமாற்றமான விஷயம். அதுவும் விண்வெளி நாயகெல்லாம் இந்த படத்தில் அந்த மாதிரி ஒரு இடத்துல கூட வைக்காமல் இருந்திருக்கலாம். இன்ஃபேக்ட் வைக்காமே இருந்ததாக கூட நமக்கு பெருசாக டிசப்பாயிண்ட் ஆயிருக்காது. இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் ஒரு சம்பிரதாயமாக அந்த ட்ராக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது இன்னும் ஏமாற்றமான விஷயம். பாடலுக்கான ஸ்கோப் படத்தில் இல்லை, ஸ்கிரிப்டில் இல்லை அப்படின்னா பாடல்கள் போடாமே இருந்திருக்கலாமே அப்படிங்கிற ஒரு ஃபீலுமே இருக்குது. படத்தோட ஓவரால் வெர்டிக்ட் என்ன அப்படின்னா, நிச்சயமாக ஒரு டீசெண்டான ஃபர்ஸ்ட் ஹாஃப் அண்ட் ஒரு புவரான செகண்ட் ஹாஃப் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த படம் இருக்குது. அதனால இந்த படத்தை நான் வந்து ஒரு பிலோ ஆவரேஜ் ஸ்டஃப் அப்படிங்கிற மாதிரி ரேட் பண்ணுவேன். ஒருவேளை இந்த படத்தை நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களோட வியூ என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்கள். வேற ஒரு வியூவில் உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம். 27,000 மாணவர்களுக்கு மேல் வேலை வாய்ப்பு அளித்த ஒரே கல்வி நிறுவனம் சென்னை சமர்தா ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஏவியேஷன் காலேஜ்.